விசுவாசிக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. மக்களே, இந்த புது வருடத்தினுடைய 2ஆம் மாதத்திற்குள்ளாக நாம் நுழைந்தவராய் இந்த இருக்கிறோம். நாட்கள் எவ்வளவு வேகமானதா இந்த நகர்ந்து கொண்டிருக்கிறது பாருங்க. இந்த ஜனவரி 1ஆம் தேதி புது திட்டங்களை, புது கனவுகளை இந்த தொடர்ந்த நாம ஒரு மாதத்தை ஏற்கனவே இந்த முடித்து விட்டோம். நீங்க இந்த இடத்துல என்ன செய்யணுமோ அதை செய்ய இன்னும் காலதாமதத்தை ஏற்படுத்துவீர்களே ஆனால் மறக்காதீங்க, இந்த மாதமும் சீக்கிரத்தில் இந்த முடிந்து போகும். எனவே உங்களுடைய விசுவாசம் தேவனுடைய வழி நடத்துதலோடு எதை செய்யும்படியா இந்த உணர்த்துகிறதோ அதை முழு பலனோடு செய்து முடியுங்கள். என தேவன் உங்களுடைய வழிகளை நகர்த்த நீங்கள் அவருக்கு கவனமாய் செவி கொடுக்கும் பொழுது அவர் உதவி செய்கிறவரா இருக்கிறார். சரி, இந்த நாள் உங்களோடு கூட இந்த மிக முக்கியமான காரியத்தை நான் இந்த பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பல நேரம் நம்முடைய வாழ்க்கை மீது பிரச்சனைகளானது இந்த சந்திக்க நேரிடுகிறது. அப்படியான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கும் பொழுது அந்த கடினமான சூழ்நிலை உங்களுக்குள்ளாக இப்படியான உணர்வுகளை, இப்படியான வார்த்தைகளை ஏற்படுத்தும். ஏன் வாழ்க்கை மட்டும் பிரச்சனைக்குரியதா இருக்கு? எப்போ உன்னுடைய வாழ்க்கை இந்த சூழ்நிலையிலிருந்து இந்த வெளியே வரும்? ஏன் தேவன் நான் இப்படியாக கஷ்டப்பட அனுமதிக்கிறார்? தேவன் இந்த இரக்கம் இல்லாதவரா? தேவன் என் மீது இந்த கவனம் இல்லாதவரா? ஏன் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனையானது அவர் இந்த உருவாக்குகிறார்? அல்லது ஏன் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறார்? எத்தனை பேர் இப்படியான கேள்விகளை நீங்க உங்களுக்குள்ளாக இந்த கேட்டிருக்கீங்க? சில நேரம் உங்களுக்குள்ளாக இல்ல, நீங்க தேவனிடத்துல கூட இப்படியான கேள்வி இந்த கேட்டிருக்கீங்க. இந்த கேள்வியை நீங்க இந்த கேட்டவராய் அல்லது கேட்க யோசிக்கிற ஒருவராய் இந்த இருப்பீர்களானால் மிக சரியாய் யோபு குறித்து நான் உங்களோட இந்த பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். யோபுடைய வாழ்க்கையானது இந்த யோசிச்சு பாருங்க. எல்லாமே மிக அருமையானதா இந்த இருந்தது. யோபுடைய வாழ்க்கை, யோபுடைய குடும்பம், யோபுடைய பொருள் ரீதியான வழிகள், யோபுனுடைய வேலைக்காரர்கள், யோபுடைய வாழ்க்கை எல்லா பக்கங்களிலும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அதுதான் இந்த யோபுன்ற புஸ்தகத்துல முதல் வசனங்களிலிருந்து நாம் இந்த பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரம் பிசாசானவன் யோபுவை இந்த சோதிக்கும்படியாய் தேவனுடைய அதிகாரத்தை இந்த பெற்றவனா யோபுனுடைய குடும்பத்தை தொட்ட பொழுதும் இந்த விஷயம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். யோபுடைய பிள்ளைகள், மகன் இந்த இறந்தாங்க. யோபுடைய குடும்பத்தார் இந்த பல கடினமான சூழ்நிலை இந்த கடந்து போனாங்க. யோபுடைய மந்தைகள் இந்த இறக்கப்பட்டது. யோபு பல கெட்ட செய்திகளை ஒரே நாளிலே, ஒரே நேரத்திலே தொடர்ந்து இந்த கேட்க ஆரம்பித்தார். இப்படியான பல கெட்ட செய்திகள் ஒருவேளை உங்க வாழ்க்கைக்குள்ளா கூட நீங்க இந்த ஒவ்வொரு முறையும் கேட்கிறவரா இந்த இருக்கீங்க. இப்படியான கடினங்கள், இப்படியான பிரச்சனைகள், இப்படியான வலி வேதனைகள் உங்க வாழ்க்கைக்குள்ளாக ஒன்றன் மீது ஒன்றாகும். சில நேரம் நீங்க இந்த ஒரு பிரச்சனையை ஜீர்ணிக்கிறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை உங்க மீது இந்த தாக்கக்கூடியதா, இன்னொரு சூழ்நிலை இந்த உங்க வாழ்க்கை அழிக்கக்கூடியதா, இன்னொரு பலகீனம் உங்க வாழ்க்கை மீது இந்த வந்து விழக்கூடியதா இந்த ஏற்படுகிறது. எத்தனை முறை இப்படியான மன சோர்வுக்கு நீங்கள் தள்ளப்பட்டவரா இந்த இருக்கிறீர்கள்? ஒரு பிரச்சனையை ஜெயிக்க நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை உங்க வாழ்க்கையை அழிக்க வகை தேடுகிறது. எனவேதான் மக்களே, இந்த சூழ்நிலை தேவன் உங்க வாழ்க்கையை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல, ஆனா தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கு சிறந்ததை உங்களுடைய விசுவாசத்து மூலம் கொடுப்பார் என்பதை இந்த புரிந்து கொள்ள. யோபு இந்த சூழ்நிலை இந்த கடந்து போனார். ஆனா யோபு இந்த சூழ்நிலையை கடந்து போன பொழுதிலும் அவர் எவ்விதத்திலும் தேவனிடத்திலே குறை சொல்லவில்லை. தேவனை எந்த காரணத்திற்கும் அவர் இந்த எதிர்த்து போகவில்லை. தேவனுடைய கவனத்திற்கு, வழிகளுக்கு கீழ்ப்படுகிறவராய் இந்த இருந்தார். யோபு இந்த எப்படியான இந்த சூழ்நிலை சந்தித்த பொழுது என்ன செய்தார் என்பதை நாம தேவனுடைய வார்த்தையிலிருந்து படிக்கிறதுக்கு முன்பாக இந்த சாட்சியிலே இந்த நபருக்கு என்ன நடந்தது, இந்த நபர் எப்படியான சூழ்நிலை இந்த கடக்க வேண்டியதா இருந்தது, இவர் யோபுனுடைய அதே சூழ்நிலையை கடந்து போகக்கூடிய தருணத்திற்கு எப்படி தள்ளப்பட்டார், அதனுடைய பலன் அல்லது பதில் என்னவாக இருந்தது? நீங்க இந்த நபருடைய சாட்சியை பாருங்க, பிற்பாடு தொடர்ந்து இணைந்தவரா இருக்கலாம். சரியா நவம்பர் மாதம் 22ஆம் தேதி 2006 எனக்கு ஒரு வாகன விபத்து நடந்துச்சு. நான் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது எனக்கு பின்னாடி ஒரு கார் வந்தது. வண்டியை வலது பக்கமாக நான் திருப்பும் போது அந்த கார் என்னுடைய வண்டியை இடிச்சது. இடித்த பிற்பாடு நான் 16 மீட்டர் தூரமாக போய் விழுந்தேன். நான் விழுந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டைகள் மேலே நான் போய் விழுந்தேன். என்னுடைய முகக்குப்புற நான் விழுந்தேன். என்னால் என்னுடைய காலை உணர முடியல. எனக்கு சுயநலமும் போயிடுச்சு. என்னால் என் காலை உணர முடியலன்னு எனக்கு தெரியும். என் இடுப்புக்கு கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய ஸ்பைன் உடைக்கப்பட்டதுன்னு என்னால் உணர முடிஞ்சது. அந்த நேரம் தான் நான் உணர்ந்தேன், என்னால் என் உடம்பு அசைக்க முடியல, என் கால் இருக்கிறத என்னால் உணர முடியாமல் போயிடுச்சு. என்னால் என் உடம்பை கூட நகர்த்த முடியல.
நான் அப்போ பார்த்தீங்கன்னா ரத்த வாந்தி எடுத்தேன். அப்போ மருத்துவர் சொன்னார், இல்லை இவரை வேறு ஒரு மாநிலத்துக்கு தான் கொண்டு போய் சிகிச்சையை கொடுக்கணும். அந்த இடத்துல கொண்டு போனால் மட்டும்தான் எங்களால் இவருக்கு உதவி செய்ய முடியும்னு சொன்னாங்க. அதனால் என்னை வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அங்கே சிகிச்சை பண்ணாங்க. நான் இருந்த அந்த தருணம் ரொம்ப ஆபத்தான ஒரு நிலை. அதனால் என்னை வேறு ஒரு மாநிலத்துக்கு கொண்டு போய் சிகிச்சை கொடுக்கணும். அப்படி இல்லைனா நான் இறக்கக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு. நான் மருத்துவமனையில் 1 மாதம் 20 நாட்களாக இருந்தேன். 5 நாள் என்னை ஐசியூ வார்டில் வச்சுருந்தாங்க. நான் ஐசியூ வார்டில் இருந்த இந்த 5 நாட்களில் என்னுடைய முதுகு பின்பாக ரொம்ப வலி ஏற்பட்டது. அந்த வலிக்கு பின்பாக உள்புறத்தில் ஒரு இன்ஃபெக்ஷன் தொடங்கியிருந்தது. அப்போ மருத்துவர் சொன்னார், நான் உனக்கு இந்த ஸ்பைனில் சர்ஜரி பண்ணாலும் கூட இந்த சிகிச்சை உங்களுக்கு ஆபத்தில் போய் முடியலாம். ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன் நான் ஆப்ரேஷன் பண்ண போகிற இடத்துக்கு ரொம்ப அருகாமையில் இருக்குது, நீங்கள் இறக்கக்கூட செய்யலாம். மருத்துவர் எனக்கு அந்த சிகிச்சையை பண்ண அவர் விரும்பலை. ஏன்னா நான் இறந்துட போகிறேன்னு. அதனால் என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நான் 10 மாதமாக வீட்டில் படுத்த படுக்கையாக இருந்தேன். இந்த ஃபோட்டோவை பாருங்கள். அந்த 10 மாதமாக நான் படுத்த படுக்கையிலே இருந்த அந்த நேரத்தில் ஒரு நாளும் நான் அழுவேன். அழுது கேட்பேன், ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்கணும்? ஏன் எனக்கு இந்த மாதிரி நடக்க நீங்கள் அனுமதிச்சிங்க? அப்படி நான் கேட்டுகிட்டே இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் கேட்பேன், இந்த உலகத்தில் எத்தனை பேர் தப்பு பண்ணுறாங்க, எத்தனை பேர் தப்பான பழக்கத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாரையும் விட்டுட்டு ஏன் இந்த மாதிரியான மோசமான காரியம் எனக்கு நடக்கணும்? நான் இப்படி யோசிச்சிருக்கேன். ஆண்டவர் உண்மையாகவே நிஜம் கிடையாது. அவர் உண்மையாகவே இல்லை. எனக்கு அந்த மாதிரி வீல் சேரில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. என்னால் அதை ஏற்றுக்க முடியல. கொஞ்சம் மாதங்கள் முன்னாடி நடந்துட்டு இருந்த ஒரு ஆள் இப்போ வீல் சேரில் இருக்கிறதா என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. நான் அப்படி இருக்க விரும்பலை உண்மையாகவே. ஆனால் என்னுடைய நிஜம் அதுதான். என்னால் அதை மாற்ற முடியல. நான் வீட்டுக்குள்ளேயே 3 வருஷம் காலங்களாக இருந்தேன். 3 வருஷமாக வீட்டுக்குள்ளேயே இருந்தேன், எங்கேயும் போகல. ஏன்னா அதை ஏற்றுக்கல உண்மையாகவே. வெளியே போகும்போது மற்ற மக்கள் என்னை இப்படி பார்க்குறது, இது எல்லாமே எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்தை உருவாக்குச்சு. இது எல்லாமே என்னுடைய இருதயத்திற்குள்ளே, என் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஓட்டையை உருவாக்குச்சு. நான் முழுசாகவே உடஞ்சி போயிட்டேன். என் முழு நம்பிக்கை சிதைஞ்சு போயிடுச்சு. எனக்கு தெரியும் என்னால் திரும்பி நடக்க முடியாது. என் முதுகெலும்பு உடஞ்சதுனால எனக்கு தெரியும் என்னால் திரும்பி ஒருபோதும் நடக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் இது நடந்தது உங்களுக்கு இது பெரிய அநீதியாக நினைக்கிறீங்களா? ஆமாம், நிஜம்தான். எனக்கு நடந்த ஒரு பெரிய அநீதியாக தான் நான் பார்த்தேன் இதை. ஏன்னா நான் குடிக்க மாட்டேன், நான் தப்பான பழக்கத்தில் இல்லை, நான் சிகரெட் பிடிக்கல, நான் ஏமாத்தலை, நான் குடிக்கிறது கிடையாது, எங்கள் அம்மா அப்பாவை நான் அடித்தது கிடையாது. இதெல்லாம் நான் செஞ்சு கூட எனக்கு ஏன் இது நடந்துச்சு? இதை நான் ஒரு பெரிய அநீதியாக தான் பார்த்தேன். நான் யாருக்கு எந்த கெடுதல் செய்யலை, எந்த தீமை செய்யலை. ஆனால் இதெல்லாம் எனக்கு ஏன் நடந்துச்சு? நான் இப்படி கூட சொல்லலாம், இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறதுக்கான காரணம் எங்கள் அம்மா செஞ்ச தியாகம் தான். அதுதான் என்னை உயிரோடு இருக்க வச்சுருக்கு. ஒரு நாள் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எப்படி என் வாழ்க்கையை மாற்றிக்கிறது? நான் என்ன செய்யணும், என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வரணும். எங்கள் அம்மா ஒரு முறை ஆலயத்திற்கு போகும்போது என்னை கூப்பிடுவாங்க. அவங்க விசுவாசம் எந்த அளவுக்கு பெரியதுன்னா, அவங்க போகிற ஆலயம் ரொம்ப தூரத்தில் இருக்கும். ஆனாலும் கூட அது ஒரு பொருட்டாக எடுத்துக்காம அவங்க அங்கே போவாங்க. இந்த விசுவாசத்தை, இந்த நம்பிக்கையை நான் பார்க்கும்போது தான் அவங்க விசுவாசம் என்னை ஈர்த்துச்சு. அவங்க தேடுற அதே ஆண்டவரை நானும் தேடணுன்னு விரும்பினேன். எனக்கு அதே நம்பிக்கை இருக்கணும்னு நான் விரும்பினேன். அப்படி தான் நான் ஆலயத்திற்கு வர ஆரம்பித்தேன். அப்படி தான் நான் ஆலயத்திற்கு தொடர்ந்து போக ஆரம்பித்தேன். அங்கே தான் நான் தேவனுடைய வார்த்தையை கேட்டேன். ஒரு தண்ணீராக இருந்த நான் ஒரு திராட்சரசமான ஒரு சுவை உள்ள ஒரு வாழ்க்கைக்கு மாற ஆரம்பித்தேன். நான் ஆண்டவர் அதிகமாக தேடினேன். நான் தேடின அந்த நேரத்தில் தான் புரிந்து கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவர் மேலே எந்த தப்பும் கிடையாது. அந்த காரை ஓட்டிக்கிட்டு வந்து என் மேலே இடித்த அந்த ஆளு மேலேயும் தப்பு கிடையாது. என் மேலே தான் தவறு இருக்குது, என் மேலே தான் தப்பு இருக்குன்ற ஒரு உணர்வு எனக்குள்ளே இருந்துச்சு. இது எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட சொல்லும் போது அவர் சொன்னார், வால்தோ நீ ரொம்ப அதிகமாக கவலைப்படுற, உனக்குள்ள மன அழுத்தம் இருக்குது, இந்த வலி உனக்குள்ளே ரொம்ப பெருசாக இருக்கிறத பார்க்க முடியுது. இதனுடைய கவலை ஒரு நாள் உன்னை ரொம்ப மோசமான சூழ்நிலை தள்ளுது. இதிலிருந்து நீ வெளியே வரணும்னா உனக்குள்ள பரிசுத்த ஆவி வேணும். அவர் ஆவி உனக்குள்ளே இருக்கணும். அந்த வருஷத்தினுடைய முடிவில் விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. எனக்கு தரப்பட்ட ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை நான் பார்த்தேன். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பீடத்து மேலே ஏறி நான் தேவனுடைய நீதியை கேட்க போகிறதா சொன்னேன். நான் பீடத்து மேலே ஏறின, தியாகமாக செஞ்சேன். வேறு எதற்காகவும் கிடையாது, எதற்காகவும் தியாகம் செய்யலை. எனக்கு பரிசுத்த ஆவி வேணும், எனக்கு தேவனுடைய ஆவி வேணும். இதுக்காக மட்டும்தான் நான் தியாகம் செஞ்சேன். பீடத்து மேலே ஏறும்போது என் எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிட்டேன். பண ரீதியாக அர்ப்பணித்தேன். தேவன் கேட்டது
எல்லாத்துக்கும் மேலே ஆவிக்குரிய ரீதியாக என் தியாகம் செஞ்சேன். மிக முக்கியமாக இதை எப்படி சொல்கிறது, நான் என்ன நானே எடுத்து பீடத்து மேலே ஒரு தியாகமாக தேவனுக்கு அர்ப்பணித்தேன். நானே நான் சொன்ன, ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்னால் இனிமேலும் ஒரு நேரம் கூட உயிர் வாழ முடியாது, எனக்குள்ள உங்கள் ஆவி இல்லைனா. நான் பீடத்து மேலே நானே அர்ப்பணித்த பிற்பாடு, என் முழு வாழ்க்கையை அர்ப்பணித்த பிற்பாடு கீழே வந்த அந்த நேரம் நான் முழு வாழ்க்கை தேவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ற நிம்மதி எனக்குள்ளே இருந்துச்சு. தேவன் என் கூட இருக்காருன்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனாலும் கூட பரிசுத்தாவி என் கூட இருக்காருன்ற உறுதி எனக்குள்ளே வரல. அப்போ நான் பீடத்துக்கு முன்னாடி போய் அந்த ஓரமாக நின்று கேட்ட, ஆண்டவரே, ஒன்று உங்கள் ஆவி எனக்குள்ளே வரணும், இல்லைனா என்னை கொண்டுடுங்க. நான் இவ்வளோ தியாகத்தை வீணாக்கிறதுக்காக நான் செய்யலை, எனக்குள்ளே உங்கள் ஆவி வேணும்னு கேட்டேன். நான் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லிட்டு பிற்பாடு தான் அவர் நியாயமான கர்த்தர் நான் பார்த்தேன். அவர் நீதியை நிறைவேற்றினார். ஆமாம், எனக்கு நீதியை கொடுத்தார், எனக்கு நியாயத்தை கொடுத்தார், அவருடைய ஆவியை எனக்கு கொடுத்தார். நான் பல வருஷமாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆண்டவர் எனக்கு அநியாயம் பண்ணார், ஆண்டவர் எனக்கு அநீதி பண்ணியிருக்காருன்னு நினச்சேன். அவர் ஆவி எனக்குள்ளே வரும்போது எனக்கு காமிச்சார், இல்லை, இது எல்லாமே நடந்ததுக்கான காரணம் நீ என்கிட்ட வருவதற்காக. நான் பரிசுத்தாவியை பெற்ற பிற்பாடு தான் காலு இல்லை அப்படின்ற ஒரு குறை எனக்குள்ளே இல்லவே இல்லை. காலு இல்லைன்ற ஒரு குறை எனக்கு தெரியவே இல்லை. நான் பரிசுத்தாவியை பெற தியாகத்தை பீடத்து மேலே ஏறி செய்வதற்கு முன்பாக நான் நடக்கணுன்றது கூட தியாகம் செஞ்சுருக்கேன். ஆமாம், நான் நடக்கணுன்றதுக்காக ஒரு முறை தியாகம் செஞ்சுருக்கேன். ஆனால் பரிசுத்தாவியை பெற்ற பிற்பாடு தான் சொன்னார், இல்லை, நீ நடக்க உனக்கு கால் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இது இருந்தால் போதும், நான் இருந்தால் போதும். அந்த நேரம்தான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மாற தொடங்கினது. அந்த நேரத்தில் தான் பரிசுத்தாவியக்குள்ளே வந்தார். பரிசுத்தாவியக்குள்ளே வரும்போது சந்தோஷத்தை கொடுத்தார். இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே எனக்கு முக்கியமாக இல்லை, என்னுடைய கால் எனக்கு முக்கியமாக இல்லை. புரிந்து கொண்டேன், எனக்கு கால் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பரிசுத்தாவி என்னுடைய காலாக இருக்கார், அவர் என்னை வழி நடத்துவார். நான் இப்போ போகிறேன், எங்கே போக நினைக்கிறேனோ அங்கே போவேன். இதன் பிற்பாடு எனக்கு இன்னொரு போராட்டம் இருந்தது என்னுடைய அன்பின் வாழ்க்கையில். நான் தனியாக தான் இருந்தேன், எனக்கு திருமணம் ஆகலை. அப்பொழுது நான் பீடத்து மேலே மீண்டும் ஒரு முறையாக ஏறினேன், தேவனுடைய நீதியை கேட்க. என்னுடைய அன்பின் வாழ்க்கையில் ஆண்டவர் நியாயத்தை செய்வதற்காக தேவனுடைய நீதியை என் அன்பின் வாழ்க்கையில் நான் பார்க்க விரும்பினேன். நான் என்னுடைய தியாகத்தை செய்த பிற்பாடு தேவன் அவருடைய நீதியை செய்தார். கொஞ்சம் வருடங்கள் கடந்த பிற்பாடு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் நீதியை கொடுத்தார், நீதியை செஞ்சார். இங்கே பாருங்கள் என்ன நடந்துச்சு. எனக்கும் கரீனிக்கும் திருமணம் நடந்துச்சு. நாங்கள் 2 பேருமே பேச ஆரம்பித்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமாக புரிந்து கொண்டோம். நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா எங்களுக்கு திருமணம் நடந்தது. இன்றைக்கு எனக்கு திருமணமாக இருக்குது. நான் துணையாளராக இருக்கேன். கூட்ட நேரத்தில் போதகருக்கு உதவி செய்வேன். அது மட்டும் இல்லாமல் வாலிப கூட்டத்துலேயும் நான் உதவி செய்வேன். வாலிப கூட்டத்தில் வரவங்களையும் நான் பார்த்துக்கொள்வேன். யாருமே இல்லையா நான் நிற்க மாட்டேன். நானே வீல் சேரில் எடுத்துக்கிட்டு நானே டயரை தள்ளிக்கிட்டு நானே போக ஆரம்பிப்பேன். இப்படி தான் மக்களை பார்ப்பேன், மக்கள் பின்னாடி போவேன், அவங்களுக்கு உதவி செய்வேன், ஊழியம் பணி செய்கிறேன். நான் சமூக உதவி கூட செய்கிறேன். மக்களுடைய தடை, அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கக்கூடிய தடை அளவு அவங்க சிந்தனையில் தான் ஆரம்பிக்குது. எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் கூட பந்து ஆடிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஜூஜிப்ஸ் அது பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அது மார்ஷல் ஆர்ட்ஸ். என்னுடைய சாதாரணமான பழக்க வழக்கங்களாக இருந்த இந்த காரியம் என்னை ஒரு உலக சாம்பியனாக இதை மாற்றுச்சு. 3 மாதமாக இந்த ஜூஜிஸ், அதுக்கப்புறமா நான் சவுத் அமெரிக்காவில் ஒரு சாம்பியனாக மாறப்பட்டேன். எனக்கு அதுக்கப்புறமா வாய்ப்பு கிடைச்சிது 2 உலக சாம்பியன் விளையாட்டில் நான் கலந்து கொள்ள. நான் முதல் முறையாக கிரீக் அப்படின்ற ஒரு நாட்டுக்கு போயிட்டு இந்த உலக சாம்பியனில் கலந்து கொண்டேன். அதுக்கப்புறமா துபாயில் நடந்த இந்த ப்ரொஃபஷனலில் நான் அந்த கேட்டகரியில் 3ஆவதான இடம் பெற்றேன். என்கிட்ட இருந்தக்கூடிய பெரிய கடினம், பெரிய சூழ்நிலை என்னை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உலக சாம்பியனாக மாற்றிருக்கு. நான் நினச்சேன் இனிமேல் என்னால் எதுவும் செய்ய முடியாது, இது இருக்கிறதுலே மிகப்பெரிய சூழ்நிலை. ஆனால் தேவன் ஒருத்தரோடு இருக்கும்போது அது எந்த சூழ்நிலையாக வேணா இருக்கட்டும், ஆண்டவருக்கு எந்த அளவும் யாராலையும் வைக்க முடியாது. என்கிட்ட இருக்கக்கூடிய கடினமானது தான் இருக்கிறதுலே மிகப்பெரியது நினச்சேன். ஆனால் உண்மையாகவே மிகப்பெரியது தேவன். சரி, அப்புறம் விவால்து பாஹாது காசஸ்லேருந்து உலக சாம்பியனாக மாறி இருக்கீங்க இப்போது. ஆமாம், நிஜம்தான். என்னுடைய மாநிலத்திலேருந்து இப்போ நான் உலக சாம்பியனாக இருக்கேன். நிச்சயமாக இந்த சாட்சியில நீங்க இந்த இடத்துல பார்த்த போல இந்த நபர் சந்தித்த இந்த விபத்து இவர் வாழ்க்கையை முற்றிலும் அழித்தது. இப்படியாக இந்த இடத்துல இவர் புரிந்து கொண்டார். எனவே தன்னுடைய விபத்திலே காலை இழந்த பிற்பாடு வாழ்க்கை முடிந்தது,
இனியும் என் வாழ்க்கை பிரோஜனம் இல்லாத ஒன்று. இப்படியாக தான் இந்த இடத்துல பார்த்தார். ஒருவேளை இதே போல ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். உங்களுடைய குடும்பத்திற்குள்ள நீங்க சந்தித்தவரா இருக்கலாம். உங்களுடைய சொந்த சரீரத்திலே நீங்க இந்த வலியை கடந்து போன ஒருவராய் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கீங்க. இந்த நபர் எப்படியாக தன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்றி இன்று தேவனுக்கான சாட்சியா இருக்கிறார். பார்த்தீங்களா? இன்று இவரை குறித்து மட்டுமல்ல, இவர் மற்றவர்களுக்கும் உதவி செய்கிறவராய் இந்த இடத்துல இருக்கிறார். தன்னுடைய கால் ஊனத்தை இந்த இடத்துல இவர் பார்க்கல, சரீர ஊனத்தை இந்த இடத்துல பார்க்கல. ஆனா இவர் இன்னொருவருக்கு எப்படி உதவி செய்யலாம் என்ற வழி தேடுகிறவராய், தன்னுடைய பலனை பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். இதுதான் தேவன் உங்க வாழ்க்கைக்குள்ளாக செய்ய விரும்புகிறார். ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கை அழிப்பதற்கல்ல, அந்த பிரச்சனை தேவனுடைய வல்லமையை நீங்கள் பார்ப்பதற்காக. இங்கு யோபு இப்படியான பல கெட்ட செய்திகள் இந்த இடத்துல கேட்ட சந்தர்ப்பத்திலே அவர் சொன்ன வார்த்தையானது இந்த இடத்துல பாருங்க. இங்கு யோபு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு சோஸ்திரம் என்றான். இதுதான் யோபு செய்த ஒரு செயல். தான் இழந்தது குறித்தோ, தன் வாழ்க்கையில சந்திச்ச சூழ்நிலை குறித்தோ தேவனிடத்துல முணுமுணுக்குல தேவனுக்கு இன்னும் உண்மையுள்ளவராய் இந்த இடத்துல இருந்தார். நிச்சயம் உங்க எல்லோருக்குமே தெரியும் யோபுனுடைய வாழ்க்கை எப்படியானதா இந்த இடத்துல முடிந்தது. இந்த புத்தகத்தினுடைய முடிவில் நீங்க இந்த இடத்துல பார்க்கும்போது தேவன் எப்படி அற்புதமான காரியத்தை செய்தார். யோபு 2 தனையான பலனானதை பெற்றார். குறை சொல்லாதீங்க, முணுமுணுக்காதீங்க, உங்க பிரச்சனை குறித்து சோர்ந்து போகாதீங்க. நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த உதவி எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தையினால் இலவச ஆலோசனைகள், வழி நடத்துதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் மாறாத தேவனா இருக்கிறார். மக்களே, உங்களுடைய எல்லா கடினத்திலிருந்து அவர் உங்களை விலக்குகிறவராய் மட்டுமல்ல, அதற்கான வழியையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவனுடைய வழி நடத்துதல் உங்களுக்கானதா இருக்கட்டும். எனவேதான் இந்த நேரம் ஒன்று சேர்ந்து நான் இந்த விசுவாசத்தினுடைய ஜெபத்தை உங்களோடு சேர்ந்து செய்ய போகிறேன். தேவன் உங்களுக்கு இந்த பலனை இந்த இடத்துல கொடுக்க முடியாது. உங்களுடைய இருதயங்களுக்குள்ளாக இந்த விசுவாசத்தினுடைய உணர்வை இந்த இடத்துல கொடுக்க முடியாது. இந்த ஜெபத்திற்கு நீங்க உங்களை தயார்படுத்துறதுக்கு முன்பாக இன்னொரு அருமையான வாழ்க்கை மாற்றத்தினுடைய சாட்சியானது பாருங்க. பிற்பாடு நீங்கள் இந்த ஜெபத்திலே என்னோடு ஒன்றிணையலாம். சாட்சி பிற்பாடு ஜெபத்தில் இணையலாம். டொபாகோவில் இருக்கிறேன். டொபாகோவில் இருக்கிற யூனிவர்சல் ஆலயத்துக்கு நாங்கள் செல்கிறோம். இது என்னுடைய மனைவி மீனா. டொபாகோவில் இருக்கிற யூனிவர்சல் ஆலயத்துக்கு நாங்கள் செல்வதற்கு முன்பாக வாழ்க்கை அழிக்கப்பட்டிருந்தது. சிறு வயது முதல் நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிவிட்டேன். என்னால் அந்த குடியை நிறுத்த முடியவில்லை. படிப்படியாய் அது அதிகரித்து எனக்குள் பலமான ஒன்றாக அது மாறிவிட்டது. குடிப்பழக்கமானது எனக்குள்ளாக படிப்படியாய் அதிகரித்து கொண்டே வந்தது பலமாக. அதாவது ஒரு நாளைக்கு 1 பாட்டில் துவங்கி பிற்பாடு 2 பாட்டில் 3 பாட்டில். இதை பார்த்த என் மனைவி என்னிடத்திலே பேசினால், நான் மிக அதிகமாய் குடிக்கிறேன் என்று அவள் என்னிடத்திலே சொன்னாள். நான் செய்கிற தவறான காரியத்தை எனக்கு சொன்னாள். எங்களுக்குள்ளாக அநேக வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அந்த வாக்குவாதம் கை கலப்பாய் மாறியது. கத்தியினால் அவளை காயப்படுத்திருக்கிறேன். பல தடவை நான் அவரை கொல்ல நினைத்திருக்கிறேன், முயற்சித்திருக்கிறேன். சில நேரத்தில் அவளும் கத்தி அல்லது ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கொள்வாள். அவளை தற்காத்துக் கொள்ள என்னை திரும்ப அடிக்கும்படி. நாங்கள் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி என் கணவருடைய கெட்ட பழக்கத்தின் காரணமா நான் குடிப்பேன், ரொம்ப தவறா நடந்துப்பேன். என் முழு வாழ்க்கையும் மோசமான நிலைமையில இருந்தது. இதை என்னால் தாங்க முடியல. நான் ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ விரும்பினேன், ஆனால் அது நடக்கலை. எனக்கு விசுவாசம் இருந்தது. நான் எல்லா நாளும் ஜபிச்சேன். இவர் மாறணுங்கிறதுக்காக ஜபிச்சேன். எனக்கு நாட்கள் செல்ல செல்ல இது நடக்குமா இல்லை நடக்காதா, இது போகுமா போவாதான்னு தோண ஆரம்பிச்சிடுச்சு. கெட்ட பழக்கம் மிக மோசமானது. நான் கடன் வாங்கி குடிக்கிற அளவுக்கு சென்று விட்டேன். மேலும் 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 அநேக இடத்திலே கடன் வாங்க நான் தீர்மானித்தேன். கடன் வாங்கினேன், ஆனால் என்னால் அந்த கடனை திரும்ப செலுத்த முடியவில்லை. கடன்காரர் மத்தியில் எனக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. பல நேரத்தில் அவர்கள் இவன் உயிரோடு இருக்கக்கூடாது, இவனை கொண்டு விடலாம் என்று கூட அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். காரணம், நான் கடனாய் வாங்கிய பணத்தை என்னால் அவர்களுக்கு திரும்ப செலுத்த முடியாத காரணத்தினால. வீட்டு முதலாளி என்னை என் வீட்டை காலி செய்யும்படியாய் ஒரு தரம் கூறினார். முன்பு நான் 10,000, 20,000, $30,000 வரை கொடுப்பேன். ஆனால் இப்போது என்னால் $1,000 கூட கொடுக்க முடியவில்லை. வீட்டு முதலாளிக்கும் எனக்கும் மத்தியில் ஒரு வாக்குவாதம் உண்டாயிற்று.
அவர் என்னை வெளியே தள்ளி நோட்டீஸ் கொடுத்தார். அவர் சொன்னார், நீ எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு காலி செய்ய வேண்டும், இனி நீங்க இருக்கக்கூடாது. என் நிலைமை இன்னும் மோசமானது. நான் இன்னும் மேலும் மேலும் குடிக்க ஆரம்பித்தேன். நான் குடித்து காலை எழுந்திருக்கும் போது எல்லாம் ஒழுங்காகும் நினைத்தானால் எல்லாம் மோசமாகியது. நான் குடிக்கும் பொழுது பிரச்சனையை மறப்பேன், எனக்கு மிக நன்றாக இருக்கும். ஆனால் அந்த போதை இறங்கின பிற்பாடு மீண்டும் என் பிரச்சனைகள் பெரிதாகும். திரும்ப குடிப்பேன், நாள் முழுவதும் குடிப்பேன், பிரச்சனைகள் குறைவதை போல நான் நினைத்துக் கொள்வேன். ஆனால் அந்த போதை தெரிந்து எழுந்த உடனே மேலும் 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 பிரச்சனை அதிகமாகிக் கொண்டே வந்தது. ஒரு நாள் என்னுடைய வேலை ஸ்தலத்திலே என்னுடைய நண்பர் ஒருத்தர் என் வேலை ஸ்தலத்திலே என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். அவர் என்னிடத்திலே சொன்னார், நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன். அந்த நேரம் நான் குடித்துக் கொண்டிருந்தேன். என் கையில ஒரு பியர் இருந்தது, என் கையில சிகரெட் இருந்தது. ஆனாலும் அவர் சொல்வதை நான் கேட்டுக் கொண்டிருந்தேன். காரணம், நான் மிகவும் அதிர்ச்சியா இருந்தேன். அவர் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் நான் அதிர்ச்சியானேன். அவருடைய பிரச்சனையும் என்னுடைய பிரச்சனையை போல்தான். ஏனென்றால் நாங்கள் இருவருமே நண்பர்கள். அன்றைக்கு வெள்ளிக்கிழமை, எனக்கு தெரியாது அது விடுதலையின் நாள் என்று. ஏனென்றால் யூனிவர்சல் ஆலயத்தில் வெள்ளிக்கிழமை விடுதலையினால் நான் ஒருபோதும் யூனிவர்சல் ஆலயத்துக்கு முன்பு சென்றதில்லை. நான் 7 மணிக்கு கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே ஆலயத்துக்குள்ளே சென்று விட்டேன். ஆனால் நான் முழு போதையா இருந்தேன். அதுதான் நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு முதலாவது செல்வது. நான் சென்று அங்கே அமர்ந்தேன். நான் ஆலயத்துக்குள்ளே சென்று உட்கார்ந்த சமயம் போதகர் கேட்டார், நீங்க முதல் தடவை ஆலயத்துக்கு வரீங்களா? நான் இதுவரைக்கும் ஆலயத்துக்கு போனதே இல்லை. நான் சொன்னேன் ஆமா. அவர் கேட்டார், நீங்க குடிச்சிருக்கீங்களா? நான் சொன்னேன், நான் குடிச்சிருக்கேன். நீங்க சிகரெட் பிடிச்சிருக்கீங்க? நான் சொன்னேன், நான் சிகரெட் பிடிச்சிருக்கேன். ஏன்னா என்னால எதையும் மறைக்க முடியாது. நான் என்னெல்லாம் செய்தனும் எல்லாமே வெளிப்படையா தெரியுது. ஒரு நாள் ஏறத்தாழ ஒரு 1.5 வாரத்துக்கு பிற்பாடு எனக்குள்ளாக ஒரு எண்ணம் தோன்றியது, இது போதும், நிறுத்து. நான் உடனே தேவனிடத்தில் ஜெபித்தேன். தேவனே, நான் சொன்னேன், தேவனே போதும், இனிமேல் இது போதும். நான் அப்படியாக ஜெபித்தேன். ஆண்டவராக இயேசுவே, எனக்கு சரியாக என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. நான் பெரும் குழப்பத்தில் இருக்கிறேன். நான் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் தொடர்ந்து குடித்துக் கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து புகைப்பிடித்துக் கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. நான் சொன்னேன், ஆண்டவராக இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு மாற்றம் தேவை. நான் ஆண்டவரிடத்திலே ஜெபித்தேன். ஆண்டவரிடத்தில் நான் பேச ஆரம்பித்தேன். நான் இங்கே இவ்விடத்திலே பேசுவதை போல நான் தேவனிடத்திலே பேசிக் கொண்டிருந்தேன். நான் சொன்னேன், தேவன், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவை. மறுநாள் காலை நான் எழுந்து என் மனைவியிடத்திலே சொன்னேன், நான் குடியை நிறுத்திவிட்டேன். என் மனைவி என்னை பார்த்து சிரிக்க தொடங்கினாள். அவர் சொன்னா, என்னால் நம்ப முடியவில்லை. நான் சொன்னேன், ஆமாம், எல்லாமே முடிந்து விட்டது, அவ்வளவுதான். என் மனைவி நம்பவில்லை. உடனே என் மனைவி என்னுடைய படுக்கை அறைக்கு சென்றால், சமையல் அறைக்கு சென்றால், அங்கே நான் வழக்கமா எங்கெல்லாம் குடியை ஒழித்து வைப்பேனோ போதை பொருளை எல்லாவற்றை எடுத்து எல்லா குடியை சிங்கிலே ஊற்றினாள். நான் பார்த்து கொண்டிருந்தேன். எல்லாவற்றை அவளை ஊற்றினாள். அந்த நாள் துவங்கி எல்லாமே மாறி போனது. அந்த நாள் துவங்கி என் வாழ்க்கையில் எந்த கெட்ட பழக்கத்துக்கும் இனி இடமில்லை. சிகரெட், குடி பழக்கம், மற்ற எல்லாமே என் வாழ்க்கையிலிருந்து மறைந்து போனது. எல்லாமே படிப்படியாய் மாற துவங்கியதால் மெதுவாக படிப்படியாய் எனக்கான கதவுகள், எனக்கான வழிகள், ஒவ்வொரு இடத்திலும் எனக்கான வழிகள் படிப்படியாய் திறக்கப்படுவதை நான் பார்த்தேன். நான் ஒரு சொந்த அபார்ட்மெண்ட் வாங்கினேன், கட்டினேன். உண்மையிலே ஒவ்வொன்றாய் சேர்ந்து கொண்டே வந்தது. அதுக்கு அடுத்த ஆண்டு இன்னொரு அபார்ட்மெண்ட் நான் வாங்கினேன். அதன் பிற்பாடு இன்னொரு அபார்ட்மெண்ட் நான் கட்டினேன். அதுக்கு அடுத்த வருடம், அதற்கு அடுத்த வருடம் நான் இன்னொரு அபார்ட்மெண்ட் கட்டினேன். அதுக்கு அடுத்த வருடம் எல்லாவற்றையும் முழுமையாக்கக்கூடிய ஒரு திட்டத்தை உருவாக்கினேன். ஒரு ப்ராஜெக்ட். மேற்கூரை போடப்பட்டது, முற்றம், வேலி அடைக்கப்பட்டது. நீங்கள் பார்ப்பதை போல என் திட்டத்தின்படி எல்லாமே உருவாக்கப்பட்டது. தேவனுக்கு நன்றி, எல்லாமே முழுமையடைந்தது. யாருக்கு நாங்கள் எந்த பணமும் கொடுக்க வேண்டியதில்லை. இங்கே கடன் வாங்குவது, அங்கே கடன் வாங்குவது, நான் எதையும் கட்ட பேங்கில் சென்று லோன் கேட்கவில்லை, எதுவும் இல்லை. யாரிடத்திலும் எதுவுமே நாங்கள் சென்று கேட்கவில்லை. எல்லாமே நான் என் சொந்த பணத்திலே செய்தேன். முன்பு நான் வாடகை செலுத்திக் கொண்டிருந்தேன். இன்றைக்கு 4 அபார்ட்மெண்ட்டிற்கு நான் வாடகை வாங்கி கொண்டிருக்கிறேன்.
நான் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். என் வீடு ஆசீர்வாதமா இருக்கு. நான் சமாதானமான ஒரு இடத்துல இருக்கேன். என் வாழ்க்கையை தேவன் அப்படியான விதத்துல மாத்தி இருக்கிறதுனால மக்கள் சில பேர் நம்ப கூட முடியல. இன்னும் சொல்லப்போனா என்னாலேயே நம்ப முடியல. நாங்க எந்த இடத்துல இருந்து வந்திருக்கோம்னு நிறைய பேருக்கு தெரியும். அந்த மக்கள்லாம் சொல்லுவாங்க, மீனா உன் வாழ்க்கை முற்றிலுமா மாற்றப்பட்டிருக்கு, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு சமாதானமான குடும்பம் இருக்கு, அன்பான கணவர் இருக்காரு. இது ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. நான் இதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். எங்க கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே எங்களுக்கு சொந்தமானது. நீங்க யார் இப்ப எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களோ, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். எனக்கு இந்த மாதிரி நடந்தது. உங்களுக்கு கூட ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனை, உங்க கணவரை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, தற்கொலை முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, பிரச்சனை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்க விசுவாசத்துல மட்டும் சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து தேவனுக்குள்ளாக நிலைச்சிருங்க. தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடியவரா இருக்காரு. தேவன் இன்னைக்கு எங்க வாழ்க்கையில செஞ்சிருக்காரு, உங்க வாழ்க்கையிலும் செய்யக்கூடியவரா இருக்கு. ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். பரிசுத்த தேவனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, இதோ இந்த மக்கள் தங்கள் வாழ்க்கையில சந்தித்த பல சூழ்நிலைகளுக்கு குறை கூறுகிறவராய் இந்த இருந்திருக்கலாம், அல்லது இந்த நேரம் கூட இவர் ஒருவேளை அப்படியான ஒரு யோசனை உடையவராய் இந்த இருந்திருக்கலாம். ஆனால் என் தேவனை ஆண்டவராகிய இயேசுவே, நீர் ஒருவருடைய வாழ்க்கைக்குள்ளாக சூழ்நிலைகளை கடினமானதாய் இந்த அனுமதிக்கும் பொழுது அந்த சூழ்நிலை அவர்களை அழிப்பதற்காக அல்ல, மாறாக அந்த சூழ்நிலையிலே நீர் எவ்வளவு வல்லமையானவர் என்பதை பார்ப்பதற்கும் அவர்களுடைய இந்த கடினத்தின் மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்கான வாய்ப்பின் வழியை உருவாக்குகிறேன். எனவேதான் இயேசுவே, என் தேவாவியானவரே, இதோ இந்த நபருக்கு இந்த உதவி செய்ய கேட்கிறேன். ஒருவேளை இந்த இவர் கடந்து போன அல்லது சந்தித்த ஒரு சூழ்நிலை நாளில் நொறுக்கப்பட்டவராய், உடைந்து போனவராய் இருக்கலாம், நம்பிக்கை இழந்து போனவராய் இருக்கலாம். ஆனால் எங்கள் இயேசுவே, எங்கள் தேவாவியானவரே, இருதயம் காயம் கட்டுதலை நீர் செய்கிறவராய் இருக்கிறேன். ஆம், இவர்களுடைய கவலைகள், இவர்களுடைய பாரங்கள், இவருடைய சுமைகள் எல்லாவற்றையும் இந்த நீக்கி உம்முடைய பலனை இந்த இவருக்காய் கொடுக்க கேட்கிறேன். உம்முடைய வழி நடத்துதலை இவருக்காய் கொடுக்க கேட்கிறேன். இவர் வாழ்க்கையின் மீது உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என் தேவனே. யோபு தன்னுடைய விசுவாசத்தை உங்களுக்கு நிரூபித்த பொழுது எப்படி 2 தனையான பலனை பெற்றாரோ, அதே போல இந்த மக்கள் இந்த விசுவாசத்தினுடைய செயலை செய்ய தன்னை தயார்படுத்தணும். இவர்கள் வாழ்க்கையின் மீது நீர் வைத்திருக்கிற உம்முடைய பதில்கள், உம்முடைய சித்தம் எதுவோ அந்த சித்தம் நிறைவேறட்டும். இவர் கரங்களில் வைத்திருக்கிற தண்ணீரோ, இந்த இவர் யாரெல்லாம் குடும்பத்தாரோடு இணைந்திருக்கிறாரோ அந்த குடும்பத்தார் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய சித்தம் இந்த மக்களுடைய வாழ்க்கையின் மீது உம்முடைய பரிபூரணத்தை கொண்டு வரட்டும். இவர் மீது குணமாக்கல், விடுதலை, ஆசீர்வாதத்தை அறிக்கை செய்கிறேன். தேவனாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய வல்லமை, அவருடைய பலன், அவருடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்தட்டும். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நாளை இரவு 7 மணிக்கு ஆலயத்தின் கூட சந்திக்கலாம், அல்லது 10 மணிக்கு மீண்டுமாய் இந்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். தேவன் உங்களோடு கூட இருப்பார். சென்று வாருங்கள் மக்களே. மன்னிப்பது எப்படி? இந்த வீடியோவில் எப்படி மன்னிப்பது என்பதை குறித்து 3 படிகளில் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். முதல் படி, மன்னிக்க தீர்மானியுங்கள். நீங்கள் மன்னிப்பதற்காக காத்திருக்கலாம், அல்லது மற்றவர்கள் வந்து மன்னிப்பு கேட்பதற்காக காத்திருக்கலாம். ஒருவேளை இது இரண்டும் நடக்காமலும் போகலாம். நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம், தீர்மானத்தை எடுங்கள். நான் மன்னிக்க விரும்புகிறேன், இனியும் இந்த பாரத்தை நான் சுமக்கப் போவதில்லை என்ற தீர்மானம். கடந்த காலத்தை நம்மால் மாற்ற முடியாது, ஆனால் எதிர்காலத்தை அழிக்கப் போகிற கடந்த காலத்தை நம்மால் நிறுத்த முடியும். படி 2, ஜெயித்து வாருங்கள். மறப்பதற்கு எளிதான ஒன்று கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு நடந்ததை நீங்கள் மறக்காத ஒரு நபராய் இருக்கலாம், ஆனால் ஜெயிப்பது முக்கியம். யோசித்து பாருங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு விளக்கி சொல்லுகிறீர்கள், உங்கள் வாழ்க்கையில் இது நடந்தது, இப்படியாக முடிந்தது என்று. ஆனால் அது உங்களை ஜெயிக்கவில்லை, நீங்கள் அதை ஜெயித்தீர்கள் என்று. படி 3, தேவனை பிரியப்படுத்துங்கள். இது மிகவும் முக்கியமானது. ஆண்டவராகிய இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த வழியின் பிரகாரம் எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஏன் நீங்கள் உங்கள் கடனாளிகளை மன்னிக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு பலனான காரணம். உங்கள் பிடிவாதத்தை பிடித்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்?
நீங்கள் உங்களை தாழ்மைப்படுத்துங்கள், எனவே தேவன் உங்களை உயர்த்த முடியும். தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தேவன் தாமே அவர்களை உயர்த்துவார். மன்னிக்க முடியாத பிரச்சனையினால் நீங்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களோ கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால், மேலும் விவரங்களை அறிய UCKG ஹெல்ப் சென்டர் இந்தியா என்னும் சமூக வலைத்தளத்தின் மூலம் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.